திமுகவை ஒழித்தால்தான் நல்லாட்சி பிறக்கும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பாக தென்காசி மற்றும் நெல்லை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ப. சத்யாவும், தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக மயிலை ராஜனும் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீட் தேர்வு எதிர்ப்பு என கூறிக்கொண்டு திமுக 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கி கண்காட்சியில் வைப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். பெயரளவுக்கு மட்டுமே இந்த கையெழுத்துக்களை வாங்கிய திமுக கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்க பிரதமரை அழைத்த உங்களுக்கு நீட் எதிர்ப்பு கையெழுத்தை பிரதமரிடம் காண்பிக்க நேரம் இல்லையா எனவும் வினாவியுள்ளார். திராவிடம் என்பதற்கு அர்த்தமே ஏமாற்றம் எனவும் மக்களை ஏமாற்றுவது மட்டுமே திமுகவினரின் கோட்பாடாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லை எனவும் தன்னை விட வலிமையானவர்களை தேர்தலில் நிறுத்தப் போவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான சீமான் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.